வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மக்கள் முகம் கொடுக்கும் சவால்கள். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் முக்கிய பேச்சு. சர்வஜன வாக்கெடுப்புக்கு அரசாங்கம் தயார். அரசுடைமையாகிறது பசிலின் பிணைப்பணம். சிறைக்கு செல்ல போகும் பிணைதாரர்கள். ஷிரான் பாசிக்கிடம் நடத்தப்பட்ட விசாரணை. திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம். ஷிரான் பாசிக்குடன் பணப்பரிமாற்றம் செய்தாரா? பிரபல மொடல் அழகி பியூமி விளக்கம். ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு கடும் தண்டனை. ட்ரம்ப் எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் கடந்த புதன்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இம்மாகாண மக்களின் அன்றாட வாழ்க்கையினை பாதிக்கும் சமூக பொருளாதார மற்றும் அபிவிருத்தி பிரச்சினைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிராந்திய மட்ட பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களின் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் பரந்த அளவில் முன்வைப்பது மற்றும் அவற்றுக்கான அவசியமான அரசியல் மற்றும் சமூக தலையீடுகளை செய்வது தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் எம்எல்எம் ஹிஸ்புல்லா, எம்எஸ்ஏ வாசித், எம்டிஎம் தாஹிர், துரைசாரா ரவிகரன், இம்ரான் மக்ரூப், எம்எஸ் உதுமாலெஃபை, ரவுஃப் ஹக்கீம், வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா, ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர், ஹாதர் மஸ்தான், செல்வம் அடைக்கலநாதன், மனோகணேசன் உள்ளிட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம் என உயர் நீதிமன்றம் தீர்மானித்தால் அதனை நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக சுகாதார மற்றும் வெகுஜன அமைச்சரான நலிந்த ஜேதிச தெரிவித்தார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அமைச்சர் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அரசாங்கம் மதித்து செயற்படும் என தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்மானம் செப்டம்பர் இறுதியில் அல்லது அக்டோபர் மாதத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 22வது அரசியலமைப்பு திருத்தம் முழுமையாக மக்களின் நலனை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு சீர்திருத்த நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடர்ந்தும் முன்னெடுக்கும் என மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அவசியம் என தீர்மானிக்கப்பட்டால் அதற்கேற்ப செயற்பாடுகளுக்கு நாம் தயாராக உள்ளோம் எனவும் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என உயர் நீதிமன்றம் தீர்மானித்தால் அதற்கும் நாம் தயாராக உள்ளோம் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை பயன்படுத்தி மாத்தறை பிரதேசத்தில் 1.5 ஏக்கர் காணி வாங்கியதாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ செலுத்தியிருந்த பிணை பணத்தை அரசுடைமையாக்க மாத்தறை நீதவான் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தீர்மானித்திருக்கிறது. மாத்தறை எளியகந்த வீதியில் பிரவுன் ஹில்லில் அமைந்துள்ள ஒரு சொத்து தொடர்பாக காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு மாத்தறை பிரதான நீதவான் சத்துர திசாநாயக்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் 3வது பிரதிவாதியான பசில் ராஜபக்ச நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மருத்துவ அறிக்கையினை கூட சமர்ப்பிக்காமல் தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் இருந்துள்ளார் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவருக்காக பிணைதாரர்களாக கையெழுத்திட்ட 3 பேருக்கும் நீதவான் அபராதம் விதித்ததுடன் குறித்த அபராத தொகையை செலுத்த தவறினால்
அவர்களை சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டுள்ளார். இது தவிர பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த கைது பிடியாணையை 2026 அக்டோபர் 27 வரை நீடிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. செவ்வாய்க்கிழமை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முதல் மற்றும் இரண்டாவது பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். அத்துடன் முறைப்பாடு சார்பில் FCID அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் டி சில்வா உட்பட சட்டத்தரணிகள் குழுவும் முன்னிலையாகினர். அண்மையில் கைதான நாட்டின் முன்னணி போதைப்பொருள் கடத்தல்களில் ஒருவரான கருதப்படக்கூடிய சிரான் பாசிக் என்பவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எதிர்க்கட்சியில் உள்ள இரு பலம் பொருந்திய அரசியல்வாதிகளின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக தான் பெருந்தொகை பணத்தை செலவிட்டதாக ஷிரான் பாசிக் ஒப்புக்கொண்டுள்ளார். ஒரு அரசியல்வாதியின் பிரசாரத்திற்காக 50 பேருந்துகளை வழங்கியதுடன் பெருமளவு பணத்தையும் கையளித்துள்ளார். இவருடன் பணப்பரிமாற்றம் செய்த அரசியல்வாதிகள் குறித்து மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இதில் ஒருவர் களுத்துறை பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் என தெரிய வந்துள்ளது. தெஹிவளை கல்கிசை கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள 5 சொகுசு ஹோட்டல்கள் தனக்கு சொந்தமானவை என பாசிக் வெளிப்படுத்தியுள்ளார். அண்மையில் சர்ச்சையை ஏற்படுத்திய ஷோல் பீச் ஹோட்டலும் இதில் உள்ளடங்குகின்றது. பொருளஸ்கமுவ, தெஹிவளை, கல்கிசை, ரத்மலானை மற்றும் முரட்டுவை ஆகிய பகுதிகளில் பல ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புகளில் இவர் முதலீடு செய்துள்ளார். போதைப்பொருள் வியாபாரம் மூலம் ஈட்டிய சட்டவிரோத பணத்தை சட்டபூர்வமான பணமாக மாற்றுவதற்காகவே இவர் இந்த வியாபாரங்களில் முதலீடு செய்துள்ளார். கடற்கரையோர ஹோட்டல்களை பிற நபர்களின் பெயர்களிலேயே நடத்தி வந்துள்ளார். கடற்கரையோர காணிகளின் ஏழை உரிமையாளர்களின் பெயர்களை பயன்படுத்தி அங்கு ஹோட்டல்களை கட்டி நிர்வகித்துள்ளார். அரசாங்கத்திற்கு சொந்தமான காணிகளையும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தி ஹோட்டல்கள் மற்றும் கட்டடங்களை கட்டியுள்ளமையும் அம்பலமாகியுள்ளது. கல்கிசை பகுதியைச் சேர்ந்த பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர்களான ஆல்டோ தர்மே, படோவிட்ட அசங்க மற்றும் ஷாண்டோ ஆகியோர் தனது நெருங்கிய நண்பர்கள் எனவும் அவர்கள் அனைவரும் தனது போதைப்பொருள் வலை பின்னலுடன் தொடர்பு பட்டவர்கள் எனவும் ஷிரான் பாசிக் மேலும் வாக்குமூலம் அளித்துள்ளார். பிரபல பாதாள குழுவினுடைய உறுப்பினர் சிரான் பாசிக் தொடர்புகள் குறித்து பிரபல மொடல் அழகியான பியூமி கன்சாமிலி விளக்கமளித்திருக்கின்றார். போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய என கூறப்படக்கூடிய சிரான் பாசிக் என்பவருடன் தான் பணப்பரிமாற்றங்களை மேற்கொண்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய தகவல்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர் குறிப்பிட்டார். தனது Facebook கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள அவர் ஷிரான் பாசிக் என்ற நபரை தாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அறிந்திருக்கவில்லை என தெரிவித்துள்ளார். தன்னிடம் இருப்பது தான் சொந்தமாக உழைத்து சம்பாதித்த பணம் மட்டுமே எனவும் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கோ அல்லது வேறு நபர்களுக்கோ சொந்தமான பணம் எதுவும் தம்மிடம் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். பியூமி ஹன்சமாலி தொடர்பில் காலத்திற்கு காலம் இவ்வாறான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் தன்னை தொடர்பு படுத்தி சமூக ஊடகங்களில் பல்வேறு பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாக குறிப்பிட்டுள்ள பியூமி ஹன்சமாலி தான் ஒருபோதும் பொய்யான தகவல்களை வெளியிடுவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே பெருமளவிலான போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர்கள் என கூறப்படும் ஷிரான் பாசிக் அண்மையில் துபாயில் கைது செய்யப்பட்ட பின்னர் கடந்த 14ஆம் திகதி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். அவர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அங்கு ஷிரான் பாசிக்கை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பியூமி ஹன்சமாலி தனது சமூக ஊடக பதிவில் ஷிரான் பாசிக்குடன் தனக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் அவருடன் பண பரிமாற்றம் மேற்கொண்டதாக வெளியாகும் தகவல்கள் உண்மை அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவும் அல்லது அதனுடன் வர்த்தகம் செய்யும் எந்த ஒரு நாட்டுடனும்
மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். நவம்பர் மாத தேர்தல்கள் மிக வேகமாக நெருங்கி வரும் நிலையில் இந்த போர் தொடர்பில் ட்ரம்ப் உள்நாட்டிலும் அரசியல் ரீதியான விமர்சனங்களை சந்தித்து வருகின்றார். குறித்த விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடக தளத்தில் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எந்த வகையிலாவது உயிர் நாடியாக செயற்படுவதற்கு தமது நிதி நிறுவனங்கள், வணிகங்கள், விமான நிலையங்கள் அல்லது அரசாங்க நிறுவனங்களை அனுமதிக்கும் எந்த ஒரு நாடும் பாரிய பொருளாதார விளைவுகளை சந்திக்கும் என்பதையே நான் அறிவிக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த நாடுகள் என்ன மாதிரியான தண்டனையை எதிர்கொள்ளும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. மேலும் ஈரான் தவிர வேறு எந்த நாடும் அவரால் பெயரிடப்படவில்லை. ஈரானின் மீது உலகம் இதுவரை கண்டிராத வகையில் பொருளாதார தனிமைப்படுத்தலை அமெரிக்கா விதிக்கும் என திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்து சுமார் ஒரு வாரத்தின் பின்னர் ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.